வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இந்த சிங்கார வேலன் உன்னிடத்தில் சொன்ன அந்த நாளை மறந்து விட்டாயா? இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிகவும் முக்கியமான ஒரு நாள் என என் தங்கமே என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி சொல்லிவிட இந்த சிங்கார வேலன் நான் வந்திருக்கின்றேன். நான் சொன்னதை நீ மறந்துவிட்டாய் என்றால், உனக்கு நினைவில் இல்லை என்றால் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சிங்கார வேலனின் வேலும் மயிலும் என்னாலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று சிங்காரவேலனின் வேலை நீ ஓரிடத்தில் காணப்போகின்றாய். அது மட்டுமல்ல, அங்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். ஒருவேளை உன்னால் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ மனதார நினைத்துவிட்டால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் நடத்த இந்த சிங்காரவேலன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த உலகத்தில் அனைவருமே ஒரு பயணத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அந்த பயணம் அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் உன்னிடம் அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றது. உன்னிடத்தில் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடிய திறமை இருக்கின்றது. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் ஒப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் இந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கையை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இருள் மட்டும்தான் தெரியும். அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அதை சுற்றி இருக்கின்ற வெளிச்சங்கள் எல்லாம் என்னவென்று தெரியும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சற்று உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தால், அனுபவித்து பார்க்கின்றவர்களுக்கு வெளிச்சம் மட்டுமல்ல, நட்சத்திரங்களும் அவ்வளவு அருமையாக தெரியும். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள என் தங்கம், எப்பொழுதுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியான மாற்றத்தை கொண்டு நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை தேடி தெய்வம் வருவதை உணர்ந்துவிட்டால், உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக உணர்ந்துவிட முடியும். சிங்காரவேலனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது விதியினால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. முருகன் நான் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்றால் அதை யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். விதி எதுவோ அது நடந்தே தீரும். கதி கலங்கி நிற்கத்தான் வேண்டும். சில காலம் மதி என்ற ஒன்றை பயன்படுத்தி எப்பொழுதும் தெய்வத்தை துதி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக சிறப்பு உன் வாழ்க்கையில் நீ அடைந்தே தீருவாய். என் தங்கமே, எந்த நிலையிலும் வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் ஏதோ ஒரு வழியில் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு, அல்லது ஏதோ ஒன்றை தெய்வம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு, நிச்சயமான வாழ்க்கையை நிலையாக வாழ்ந்து கொள்ள எப்பொழுதும் நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். தனித்து நின்றாலும் துணிந்து நிற்கின்ற என் தங்கங்கள் இந்த சிங்காரவேலனுக்கு மிகவும் பிடிக்கும். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் யாருக்கும் தாழ்ந்து போகாமல் உன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ்ந்தால் அது போதும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதை கண்டு பயம் கொள்வதும் தான். சிந்தித்து செயல்பட்டால் உன்னோடு இருப்பது இந்த சிங்காரவேலன் என்பது நிச்சயமாக புரியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சோதனைகள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும். என் தங்கமே, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டுவிட்டதாக சொல்வார்கள். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டதனால்தான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். இத்தனை வருடம் முன் இருந்த அவர்களுக்கு தெரியவில்லையா, தான் யாரோடு இருந்தால் நன்றாக இருப்போம் என்று, நீ யாரோடு இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் என்று அவர்களுக்கு புரியாத பொழுது உன்னை விட்டு செல்வதற்கான ஒரு காரணத்தை தான் அவர்கள் தேடி இருக்கின்றார்களே தவிர, உண்மையாகவே அவர்களின் மனது
உன் மீது அன்பு கொள்ளவில்லை. தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். எதனால் சிங்காரவேலன் இதை சொல்கின்றான் உனக்கு புரிகின்றதா? நான் சொல்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டு வா. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. அதுவும் இந்த ஒரு நபரால், இந்த ஒரு விஷயத்தால், இந்த இடத்திற்கு நீ செல்வதால் என்பது போன்ற பல சூழ்ச்சிகள் இந்த சிங்காரவேலன் உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேர்மையாக நீ நடந்து அதனுடைய பலனை நீ பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல உனக்கு தோன்றும். இங்கே உண்மைக்கு என்ன வேலை? பொய்யை சொன்னால்தான் பிழைக்க முடியும் என்பது போன்ற உனக்கு எண்ணம் தோன்றலாம். ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர்கள் எல்லாம் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து யாராலும் தப்பித்து விட முடியாது என்பதனை நீ மறக்காதே. அதுபோலத்தான் இன்றையும் இது போன்று பொய்யை சொல்லியோ தேவையில்லாத விஷயங்களை பேசியோ வருகின்றவர்களுக்கு தர்மத்தின் பிடியில் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, இதயத்திலிருந்து இருக்க வேண்டிய 2 விஷயங்கள். பழகும் பொழுது உண்மையாக இருக்க வேண்டும். பழகிய பிறகு உயிராக இருக்க வேண்டும். அது உண்மையான அன்பை நமக்கு கொடுப்பதாக இருந்தால் மட்டுமே, அவர்கள் உண்மையான அன்பை நமக்கு தருவதாக இருந்தால் மட்டுமே, நல்ல எண்ணங்களையும் நல்லதொரு நம்பிக்கைகளையும் நாம் எப்பொழுதும் நமக்கு நிச்சயமாக ஒருவர் கொடுக்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகு ஒரு நாளும் அதனை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு பொழுதும் அதனை நாம் இல்லை என்று மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்னவென்று எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் உனக்கு வேண்டியதும் நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கையை உனக்கு நிலையாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? எதையெல்லாம் தாண்டி நீ வாழ்ந்தாலும் அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். சில நேரங்களில் தவறான புரிதலும் முன்கோபமும் சரியான நபரை இழக்கச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உண்மை என்னவென்று ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நினைத்து வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் கடவுள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே. என் தங்கமே, பலசாலியை வெற்றி பெறுவது திறமை என்றால் பலம் நிறைந்தவன் பிடியிலிருந்து தப்பிப்பதும் வெற்றிதானே? அப்படியானால் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து வாழ்க்கையில் சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றி என்ன, உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்ன என்பதனை மற்றவர்களை தீர்மானிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே. உன் வாழ்க்கையில் வேண்டியதை எல்லாம் நீதான் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய விடியல் திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த சிங்காரவேலனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய விடியல். இந்த நாளில் இந்த சிங்காரவேலன் உன்னை மனமகிழ்ச்சியோடு கண்டு உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். மனதார என்னை நினைக்கின்ற தங்கங்கள் எந்த ஆணவமும் இல்லாமல், மனதில் தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல், எளிமையான அன்போடு என்னை தேடி வருகின்ற தங்கங்களுக்கு மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் கெடுதலான விஷயங்களாக இல்லாமல் நல்லபடியாக என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் நடத்த காத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ உண்மையாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. உனக்கு உண்மையான வெற்றியை கொடுக்க சிங்காரவேலன் நான் தயாராக இருக்கின்றேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் தங்கம் என்னை நீ தள்ளிவிடாதே. முருகன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி, உன்னை சந்தோஷப்படுத்தி, பேரானந்தப்படுத்தி இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதும் மறக்காதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா.